புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கோபண்ணா அவர்களும் எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கார்கள். முதல் செய்தியாக நம்ம பேச இருக்கிறது, தொலைக்காட்சிகள் தினமும் ஸ்டிங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புலனாய்வு செய்திகள் நடத்த வேண்டும், அது போன்ற விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். அதை பற்றி வாதிக்கலாம். ஊழலுக்கு எதிரான ஒரு கோஷத்தை முன்வைத்து இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு படி இறங்கி டிவிக்கள் தினமும் ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்த வேண்டும், அதன் மூலமாக ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது, அந்த அந்த ஒப்பீட்டை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஊழலுக்கு எதிராக தொலைக்காட்சி ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி பல பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து சேர்த்ததில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. அது வரவேற்க வேண்டியது. அதே நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை கூறுவதாக கூறி ஒரு விசாரணை நடத்தி ட்ரையல், அதாவது குற்றம் செய்தார்களோ இல்லையோ அவர்கள் மீது தண்டனை கொடுக்குற அளவுக்கு அந்த ஊடகங்களே ஒரு முடிவுக்கு வருவது, அந்த அவருடைய இமேஜை டார்னிஷ் பண்ணுறது, அவரை குற்றவாளியாக சித்தரிப்பதிலே ஊடகங்கள் அதிக கவனம் செலுத்துவது தான் மிக கவலையான விஷயம். அதை தவிர சமூகத்திலே நடைபெறுகிற ஊழல், அரசியலில் இன்னும் பல துறைகளில் நடக்கிற ஊழலை பற்றி அம்பலப்படுத்துவது, மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வருவது வரவேற்கப்பட வேண்டியது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வரம்போடு ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஊழலை வெளிப்படுத்துவதில் வரம்பு அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கிறது? அப்படி ஒரு வரம்பை நிர்ணயிக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீடியா ஆக்டிவிட்டி எப்போ இவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னா, நீங்கள் ஊழலை ஒழிப்பதற்கு யாருக்கு பொறுப்பு இருக்கிறதோ, யார் அதை செய்ய வேண்டுமோ அவர்கள் அதை செய்யாத போது, அல்லது அவர்களே அதனுடைய ஒரு பங்குதாரர்களாக உடந்தையாக இருக்கும்போது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் எல்லாவற்றிலும் மீடியா தலையிட்டு, ஊடகங்கள் தலையிட்டு இந்த விஷயங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாயிருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்கிறதுல எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, ஊழலை ஒழிக்கிறதுல ஸ்டேட்டுக்கு தான் முக்கியமான ரோல் இருக்குது. இன்றைக்கி அவர் ஒரு சிஎம் ஆகிறார். அப்போது அவர் இந்த பொசிஷன்லேருந்து அதை சொல்கிறதுங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. மீடியாவோட கையில் கொடுக்குறதுங்கிறதோட அவர் ஒரு மாநிலத்தின் முதல்வராக அரசு துறையில் இருக்கக்கூடிய ஊழல்களை மற்ற விஷயங்களை களைவதற்கு என்னிடம் என்ன திட்டம் இருக்கிறது என்று தான் அவர் பேச வேண்டும். ஆனால் மாறாக அவரும் ஊடகங்களைத்தான் சார்ந்திருக்கிறார் என்கிற போது அவர்னாலேயுமே களை எடுக்க முடியாத அளவிற்கு அந்த புதர் மண்டி போய் கிடக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. எப்படி பார்த்தாலுமே கூட இந்தியாவில் இவ்வளவு அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை பல்கி பெருகி கிடக்கிற ஊழல் என்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற மீடியா ஆக்டிவிட்டி போதாது என்று தான் நினைக்கிறேன். இன்னொன்று, மீடியா ட்ரையல் பற்றி எல்லாருமே பேசுகிறாங்க. மீடியா சில விஷயங்களை ரொம்ப அதிகப்படியாக பேசுது அப்படிங்கிறதெல்லாம் பரவாயில்ல சொல்லப்படுது. ஆனால் அதை விசாரிக்கப்பட்டு எத்தனை வழக்குகளில் யாருக்கு தண்டனை கொடுக்கிறது என்று பார்த்தால் உண்மையில் மீடியா ட்ரையல் என்பது ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயம்தான். ஏன்னால் நான் மீடியாவுமே கூட இன்றைக்கி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க, நாளைக்கு இன்னொரு இஷ்யூ வந்தோன்னா அது பின்னாடி போக வேண்டிய நிர்பந்தம் தான் மீடியாவுக்கும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மீடியா ட்ரையல்னால யாரும் ஒன்றும் பெருசாகலாம் பாதிக்கப்பட்டுறது இல்லை. அது ஒரு தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கிறணும் அப்படிங்கிறத மீடியாவோட ஒரு பொறுப்பு. இது கேட்கக்கூடிய விஷயம். அதாவது ஒருத்தர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னா முறையான விசாரணை நடக்கணும், அதன் மேலே ஒரு தார்மீக பொறுப்பு குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ கங்குலி மேட்டர் எடுத்துக்கங்க, அவர் மேலே இன்னும் குற்றம் ப்ரூவ் பண்ணப்படலை. ஆனால் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒருவர் மீது வரும்போது ஒட்டுமொத்த நீதித்துறையினுடைய நம்பகத்தன்மையுமே பாதிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் இந்த ஹியூமன் ரைட் கமிஷன்லேருந்து விலகணும் அப்படிங்கிறாங்க. வதேரா விஷயத்தில் ஊடகங்கள் எல்லை மீறி வரம்பு மீறி போய் ஏதோ சோனியா காந்தியினுடைய மருமகன் என்கிற காரணத்திற்காகவே அவருடைய இமேஜ் டார்னிஷ் பண்ணாங்க. ஆனால் பொதுநல வழக்கு என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போது இத்தகைய ஆதாரம் இல்லாத வழக்குகளை தயவுசெய்து தொடுக்காதீர்கள், அப்படி தொடுப்பீர்களே ஆனால் கடுமையாக நாங்கள் எச்சரித்திருக்கிறோம். ஒருவர் ஒரு அரசியல் தலைவருடைய குடும்பத்தில் உறவு வைத்திருக்கிற காரணத்தினாலே அவர் குறிவைத்து தாக்கப்படுவதை இந்த நீதிமன்றம் அனுமதிக்காது என்று சொல்லியிருக்கார். ஆக இந்த நிலையில் நிறைய பாதுகாப்புகளை நீதிமன்றத்தில் போய் தேட வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த மீடியா ட்ரையல் முன்னால் ஒரு காலத்தில் என்ன ஆகிடும், இந்த தாக்குதலுக்கு உட்பட்டவர்கள் பின்னாலே நிரபராதிகளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சமூகத்திலே இன்றைக்கு இந்த மீடியா மூலமாக, இந்த மீடியா ட்ரையல் மூலமாக தன்னுடைய இமேஜ் பாதிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு அந்த இமேஜை திரும்ப பெறுவது என்பது கடினமான காரியம். ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது சார், என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வெளிவந்த எல்லா ஊழல்களுமே மீடியா மூலம் வந்த ஊழல் தான். வேறு எந்த அமைப்பின் மூலமாக அந்த ஊழல்கள் வெளியே வந்தது? மீடியா தான் வெளிச்சது கொடுக்கும். போஸ்ட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் அல்லது இந்த பிஜேபி அரசாங்கம் இருந்தப்போ நடந்த அந்த இராணுவத்துறை ஊழலிருந்து எல்லாமே ஸ்டிங் ஆப்ரேஷனும் இது மூலமாக தான் நடந்தது. இப்போ இன்றைக்கி கோப்ரா போஸ்ட் வெளியிட்டிருக்க பல ஊழல்கள் உட்பட. அதனால் இன்றைக்கி மீடியா ஆக்டிவிட்டி இல்லைன்னா
இந்த ஊழலுக்கு எதாவது எந்த செக் இல்ல, பாயிண்ட்டுமே அதை நாம இருக்காது. வரவேற்கிறோம். அந்த மீடியா விழிப்புணர்வோடு பல ஊழல்களை அம்பலப்படுத்துவதை ஜனநாயக நாட்டில் ஒரு ஃபோர்த் பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி என்று சொல்லப்படுகிற மீடியா தன் பங்கை மிக சிறப்பாக ஆற்றி வருகிறது. அதில் வந்து தனிநபர் சுதந்திரம் பாதிக்கக்கூடாது, அவருடைய இமேஜ் பாதிக்கக்கூடாது, அந்த அளவுக்கு அதை செய்யலாம். ஊடகங்கள் சந்தேகத்தை எழுப்பினால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எங்கள் மீது குற்றம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது அவருடைய கடமை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குற்றம் இவங்களை சாட்டணும் உங்களை சாட்டக்கூடாது நீங்கள் முன்னாடி சொல்லவே முடியாது. வேற பல செய்திகள் பற்றி பேசலாம். இன்றைய நாளின் புதிய செய்திகள் வழங்க பிரியா காத்திருக்கிறார். பிரியா, நீ உங்களிடம். கண்டிப்பாக ஜெயமால், இன்றைய நாளின் புதிய செய்திகளை இனி நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்களுடன் நரேந்திர மோடி பங்கேற்பார் என்று அக்கட்சியின் தமிழக தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எண்ணெய் நிறுவனங்கள் தொடர்ந்து நெருக்கடி கொடுப்பதாக புகார் தெரிவித்துள்ள விநியோகஸ்தர்கள் வரும் 19ஆம் தேதி முதல் சமையல் எரிவாயு சப்ளை நிறுத்தப் போவதாக எச்சரித்துள்ளனர். சேது சமுத்திர திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு செய்துள்ளது. சென்னை நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஆய்வாளரின் துப்பாக்கி வெடித்ததில் சிறுவன் காயமடைந்த விவகாரத்தில் ஆர்டிஓ விசாரணை இன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவுடன் கூட்டணி குறித்து அழகிரி தெரிவித்த கருத்துக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இல்லை என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி A.K. கங்குலியின் மேற்கு வங்க மாநில மனித உரிமைகள் ஆணைய தலைவர் பதவி விலகல் கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உள்ளது. லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்ப்பதற்காக கலவரத்தால் பாதிக்கப்பட்ட முசாஃபர் நகரில் வசிப்போரிடம் தொடர்பு கொண்டதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்திய கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததால் கைது செய்யப்பட்ட அமெரிக்க கப்பல் ஊழியர்கள் 35 பேருக்கு வழங்கப்பட்டிருந்த ஜாமீனை தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் ரத்து செய்தது. வட்டி தள்ளுபடி மானிய முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி குழு பரிந்துரை செய்துள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவில் அமெரிக்காவை வாட்டுகிறது கடும் குளிர். உறைபனியால் 18 கோடி பேர் அவதி. இலங்கை அரசின் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரிப்பதற்காக அமெரிக்க தூதரக அதிகாரி வடக்கு மாகாணத்திற்கு இன்று பயணம் செய்கிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடரும்.